Taste the Daily. வணக்கம் அரண். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்திலே தொடர்ந்து எழுச்சி உரை ஆற்றி வருகிறார். இன்று காலை கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய அலுவலகத்தையும் அதே போன்று 30 அடி உயரத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியையும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் ஏற்றி வைத்து திறந்து வைத்திருக்கிறார். எழுச்சி உரை அந்த தொண்டர்கள் மத்தியிலே ஆற்றியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக புதிய அலுவலகத்திற்கு வருகின்ற போது பல்லாயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் இங்கே கூடி உற்சாகமான வரவேற்பு, கரகாட்டம், ஒயிலாட்டம், சண்டை மேளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து 30 அடி உயரத்திலே பிரம்மாண்டமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வர்ண கொடியை ஏற்றி வைத்து அது பட்டுளை வீசி பறந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அதிமுகவுடைய மேற்கு மாவட்ட கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக அலுவலகத்தை திருக்கரங்களால் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி, முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் துணை சபாநாயகர் தம்பிதுரை, அதிமுகவுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர், குறிப்பாக கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா பேரவையினுடைய இணை செயலாளராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம், அதே போன்று மாவட்ட அவைத்தலைவராக இருக்கக்கூடிய நாராயணன் உள்ளிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு மலர்கொத்து கொடுத்து உற்சாகமாக வரவேற்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து எழுச்சி உரை ஆற்றிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரிலே இன்றைக்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்து கழக கொடியினை ஏற்றி வைத்தது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிப்பதாகவும் 2026 திமுக அரசு அரியணையில் இருந்து இறக்க, குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியிலே நேற்றைய தினம் கூடிய எழுச்சி கூட்டம், மக்களுடைய அலைகடலில் திறந்து வந்த கூட்டம் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது. 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும் என்பதை தெரிவித்தார். அதே போன்று இந்த மாவட்ட அலுவலகத்திலே இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அமர்ந்து பணியாற்றுவதற்கு இந்த மாவட்ட அலுவலகம் ஒரு பெரும் பங்காற்றும் என்பதை தெரிவித்தார். தொடர்ந்து அந்த தொண்டர்களுக்கும் அங்கு வரவேற்றவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து தொடர்ந்து சந்திர சூடேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சாமி தரிசனம் செய்யவிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.